வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது கிடைத்த முக்கியமான செய்தி, இஸ்ரேல் உடைய போர்டர் அருகாமையிலே ஆர்மி கண்ட்ரோல் ஏரியாவில மிக பெரிய காட்டுத்தீ தற்பொழுது பரவி இருக்கிறது. எருசலேத்திற்கு அருகில் காட்டுத்தீ பரவி இருக்கிறது. இந்த காட்டுத்தீ தொடர்ச்சியாக வேகமாக பரவி கொண்டு வருவதாக பிந்தைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கட்ஸ் தெரிவிக்கும் பொழுது துருப்புகளுக்கு அந்த இடத்திலிருந்து உடனடியாகவே வெளியே வரும்படி சொல்லியிருக்கின்றார். இன்று பல இடங்களிலே இந்த காட்டுத்தீ பரவலாக பரவி வருவதன் காரணத்தினால் ஜெருசலேம் முழுவதும் நேஷனல் எமர்ஜென்சி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாகவே அவசரகால நிலைமை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தீயை அணைப்பதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். 16 பேர் தற்பொழுது சிறிய காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். புகை மண்டலம் பரவி வருகிறது. அதனை சுவாசிக்க முடியாமல் அவர்கள் திணறி இருக்கின்றார்கள். 16 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக MDA செய்தி வெளியிட்டிருக்கிறது. மேகன் டேவிட் அடோம் ரெஸ்கியூ ஏஜென்சி என்பதுதான் MDA என்பது. நூற்றுக்கணக்கானவர்கள் மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிகிறது. தற்பொழுதுதான் இந்த விஷயம் ஆரம்பித்திருக்கிறது. போலீஸ் ஜெருசலேம் டெல் அவீவ் ஹைவேயை பிரதான பாதையை தற்பொழுது தடை செய்திருக்கிறது. அந்த இடத்திலிருந்து குடியிருப்பாளர்கள் உடனடியாக அகற்றப்படுகின்றார்கள். வேறு வேறு இடங்களுக்கு இந்த காட்டுத்தீ பரவி விடாமல் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை இஸ்ரேல் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது நேஷனல் எமர்ஜென்சி தேசிய அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இராணுவத்தினர் தொடர்ச்சியாக இந்த தீயை அணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதுல முக்கியமாக இராணுவம் பலஸ்தீனத்தினுடைய எல்லை பகுதியில் மிக அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அண்மையில் தான் இந்த காட்டுத்தீ பரவி கொண்டே இருக்கிறது. கெட்ஸ் குறிப்பிடும் பொழுது, இராணுவ அமைச்சர் கெட்ஸ் குறிப்பிடும் பொழுது, இராணுவத்தை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் உடனடியாக பின்னுக்கு வர வேண்டும் என்று எல்லையை கடந்து பின்னால் வர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். AFP ஜேர்னலிஸ்ட் ஒருவர் குறிப்பிடும் பொழுது, ஊடகவியலாளர் ஒருவர் குறிப்பிடும் பொழுது, இந்த காட்டுத்தீ தொடர்ச்சியாக பரவி வருகிறது. காலநிலை காரணமாக இந்த காட்டுத்தீ மிக வேகமாக எல்லா இடங்களிலும் பரவி வருவதாக தெரிவித்திருக்கின்றார். அதுல இந்த காட்டுத்தீயினுடைய உக்கிரம் தாங்க முடியாமல் மக்கள் அங்கிருந்து உடனடியாகவே வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லை பகுதியிலிருந்து ஜெருசலேம் எல்லை பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பலமான அளவில் இந்த காட்டுத்தீ வீசுகிறது. இதுவரையில் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் இந்த காட்டுத்தீ பரவி வருவதாக தெரிய வருகிறது. ஹெலிகாப்டரிலிருந்து காட்டுத்தீயை அணைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாதை மூடப்பட்டிருப்பதன் காரணத்தினால் அதிகமான கார் மிகப்பெரிய நெருக்கடி, பாதையில டிராபிக் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இப்ப காயமடைந்தவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் இப்பொழுது வைத்தியசாலைக்கு உடனடியாகவே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த காட்டுத்தீயை அடக்குவதற்கான அல்லது அணைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக MDA எமர்ஜென்சி சர்வீஸ் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இப்ப மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த குடியிருப்பாளர்களை மீட்டெடுப்பதற்கு காட்டுத்தீ மிக அதிகமாக பரவி வருவதனால் பயங்கரமான ரோட்ல ஹெவி டிராபிக்கா இருக்குது. ஆகவே அங்க போக முடியாம இருப்பதாகவும் MDA குறிப்பிடுகிறது. அதிகமான சூட்டு காலமா ஆகிய காரணத்தினால் மரங்கள் காய்ந்து இருப்பதன் காரணத்தினாலும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தற்பொழுது இருக்கிறது. இந்த வெளியேற்றத்திற்காக ரெசிடென்ஸ் எப்படி வெளியேற்றுவதற்காக அங்குள்ள குடியிருப்பாளர்களை வெளியேற்றுவதற்காக அவசரமாக வெளியேற்றுவதற்காக 5 படைப்பிரிவு அங்கு போடப்பட்டிருப்பதாக போலீசினுடைய அறிக்கை ஒன்று சொல்கிறது. தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் கிவிர் தெரிவிக்கும் பொழுது, யார் யாரெல்லாம் வெளிநாட்டில இருந்து உதவி செய்ய முடியுமோ அவர்கள் உடனடியாக இந்த காட்டுத்தீயை அணைப்பதற்காக உதவி செய்யுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட்டும் அவர் விட்டிருக்கின்றார். ஆகவே யார் யாரெல்லாம்
அருகாமையில் உள்ளவர்கள் தங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அவர்களை உதவி செய்யுமாறு அவர்கள் இஸ்ரேலி மீடியாக்கள்ல அவர்கள் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள். பல்கேரியா, சைப்ரஸ், கிரீஸ், இத்தாலி போன்ற திறமை வாய்ந்த காட்டுத்தீ அணைக்கின்ற அணைப்பாளர்கள், ஊழியர்கள் இங்கு வந்து தங்களுக்கு உதவி செய்யுமாறு அவர் கேட்டிருக்கின்றார். ஆகவே இது பெரும் காட்டுத்தீயாக முழு இடங்களிலும் பரவி வருகிறது. நாடு முழுவதிலுமே எமர்ஜென்சி அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலால் உடனடியாக இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் இருப்பதன் காரணத்தினால் வெளியில் உள்ள உதவிகள் கோரப்படுகின்றன. ஆகவே தற்பொழுது வெளியிலிருந்து உதவிகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதுதான் தற்போதுள்ள செய்தி. நன்றி. மீண்டும் ஒரு செய்தியில் சந்திப்போம்.